த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து சின்னையா இருக்கிறது தெரியாம ஓவரா பேசிட்டேனே, என்ன பண்றது? ஐயோ, அவரு லுக்கே சரியில்லையே. அவரு கண்ணு சவக்குதே, அவரு கை நடம்பு புடைக்குதே. இவரை எப்படி சமாளிப்பேன்? சின்னையா, இப்ப இங்க எதுக்கு வந்தீங்க? ஏன் அத்தைய நீங்க தூண்டி விட்டது, அத்தை என்ன திட்டினது, அத்தை என்ன அடிச்சது, எல்லாரும் முன்னாடியும் என்ன ஒரு ஐபிஎஸ்னு பார்க்காம அவமானப்படுத்தினது, இதெல்லாம் உங்களுக்கு பத்தல? வழிய விடுங்க, நான் டியூட்டிக்கு போகணும். ஈசே, நீ இப்படி விரட்டினா நான் பயந்துருவனா? என்ன அபிமா, உன் அக்கா இப்படி பேசுறா? நீ எனக்கு உண்மை தெரியறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசியிருந்தீனா, ஐயோ ஈசு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு பயந்துருப்பேன். ஆனா இப்ப பயப்பட மாட்டேன். இனி நீ என்னை விரட்ட முடியாது ஈசு, நான் தான் உன்னை மிரட்டுவேன். ஏன்னா நீ என்ன நல்லா நடிச்சு ஏமாத்துனது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடி என் பொண்டாட்டி. என்ன வளர்றீங்க? நான் நடிக்கிறேனா? எதை இப்ப நீங்க நடிப்புன்னு சொல்றீங்க? நான் டிஜிபி ஆபீஸ்ல ராஜினாமா லெட்டர் கொடுக்க போனேனே, அத நடிப்புன்னு சொல்றீங்களா? இல்ல இன்னும் 4 நாள்ல நான் வேலையை விடுறேன்னு சொன்னீங்களே, அத நடிப்புன்னு சொல்றீங்களா? இல்ல நேத்து அத்தை கிட்ட அடி வாங்கினேனே, அத நடிப்புன்னு சொல்றீங்களா? எதை இப்ப நடிப்புன்னு சொல்றீங்க மிஸ்டர் சின்னையா? குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சொல்லுவாங்க. அத இப்பத்தான் நான் நேர்ல பாக்குறேன். எம்மா என்னம்மா நடிக்கிற நீ? இங்க பாருங்க, இப்ப நான் சொல்றத மட்டும் நீங்க கேட்டா போதும். நேத்து நான் அத்தை அடிச்ச அடியில இன்னும் என் காதுல கொய்யின்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்க. இப்ப கூட அந்த வலியோட தான் நான் டியூட்டிக்கு போறேன். ஆனா நீங்க அத போய் நடிப்புன்னு சொல்றீங்களா? நீரா அபிமா, இவரால நான் அத்தை கையில அடி வாங்கியிருக்கேன்ல, ஆனா இவரு எல்லாமே நடிப்புன்னு சொல்றாரு. இப்ப நீயே சொல்லு, நான் எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? இரு சண்முகம், இங்க பாருங்க சண்முகம், சின்னையா என்ன நடிக்கிறேன்னு சொல்றாரு சண்முகம். என்னால இத தாங்கிக்கவே முடியல. நீங்க இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா சண்முகம்? அடடே, இவ ரொம்ப நல்லவ மாதிரியே பேசுறாளே. இவ மேலே தப்பு எதுவும் இருக்காதோ? ஒருவேளை பெரியம்மா பேச்ச கேட்டு நம்ம தான் அவசரப்பட்டுட்டோமா? ஆனா இவ போன் பேசுனதை நம்ம கண்ணால பார்த்தமேடா. ஏய், எதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் விட்டு கொடுக்காம பேசுவோம்? சொல்லுங்க சண்முகம், இதெல்லாம் உங்களாலதான். நீங்க மட்டும் உயிரோட இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப நான் என்ன இரு உன்னை வேலைக்கு போக விடாம தடுக்கிறதையே என் வேலையை வச்சுக்கிட்டு நான் இருக்கேங்கிறதுனால என்னை ஏமாத்துறதுக்காக நீயும் அம்மாவும் சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். நான் வந்த நேரம் நீயே என் அம்மா கிட்ட போன்ல பேசினதை நான் என் காதால கேட்டுட்டேன். இதுக்கப்புறமா மறைக்காத ஈசு. இங்க பாரு, நான் கடுமையான கோவத்துல இருக்கேன்னு சொல்லிட்டேன். ஓ, நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் நானும் அதையும் நடிச்சோம் நீங்க சொல்றீங்களா? சின்னையா, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்களை ஏமாத்திட்டு வேலைக்கு போறதுக்காக நான் நடிக்கிறேன்னு சொன்னா ஒத்துக்கிறேன். ஆனா பாவம் அத்தைய போய் நடிக்கிறாங்கன்னு சொல்றீங்க பாருங்க. இது அவங்க கேட்டா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். பாவம், பெத்த மனசு தாங்குமா சின்னையா? சின்னையா, உலகத்துல எந்த அம்மாவும் பெத்த பையன் கிட்ட நடிக்க மாட்டாங்க. அதுவும் ஏன் அத்தெல்லாம் உங்ககிட்ட நடிக்கவே மாட்டாங்க. நீங்க என்ன நம்பலங்கிறது வேற விஷயம். ஆனா உங்க அம்மாவையே நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்களே. உங்க அம்மா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரு? யாரா? அவங்க நீங்க குடியிருந்த கோயில் இல்லையா? அன்னை ஒரு ஆலயம் இல்லையா? தாய்க்கு பின் தாரம் இல்லையா? இரு நிறுத்து.
எதுக்கு நீ சினிமா பட பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அட கடவுளே, இப்ப நான் இத போய் எங்க சொல்லுவேன்? பரவாயில்ல, இங்க நின்னுகிட்டே சொல்லு. இங்க பாருங்க, நான் எவ்வளவு சீரியஸா தாயோட பெருமைய சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க சினிமா படத்தை பத்தி யோசிக்கிறீங்களா? இதுதான் நீங்க உங்க அம்மா மேல வச்சிருக்கிற பாசமா சின்னையா? அப்படின்னா இத்தனை நாளா நீங்க உங்க அம்மாவை ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கீங்க. ஒரு பிள்ளைய பெத்து உங்க மேல பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்திருக்காங்களே, அவங்க மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் இவ்ளோதானா? ஈசு இப்ப எதுக்கு நீ என்னைய பாதையை மாத்தி அப்படியே குழப்ப பாக்குற? எனக்கு முதல்ல இப்ப நான் எதுக்கு இங்க வந்தேன்றதே மறந்து போச்சு. அப்படின்னா அம்மாவையே நீங்க மறந்துட்டீங்களா சின்னையா? இல்ல, அத்தை என் கூட சேர்ந்து நடிச்சாங்கன்னு நீங்க போய் அவங்க கிட்ட சொல்லி பாருங்க. அவங்க அப்படியே இடிஞ்சு போயிடுவாங்க. நம்ம புள்ள நம்ம பாசத்தையே சந்தேகப்படுறானேன்னு உங்களையே வெறுத்துருவாங்க. வேணாம் ஈசு, வேணாம். அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது. இந்த உலகத்திலேயே என் அம்மாவுக்கு நானா ரொம்ப உசுறு. என் அம்மாவுக்கு என்னைய தான் ரொம்ப பிடிக்கும். என்னை எல்லாரும் முட்டை பையன்னு சொல்லுவாங்க. ஆனா என் அம்மா மட்டும் என்னை யாருக்கிட்டையுமே விட்டு கொடுத்ததே இல்லை. என் அம்மா இன்னி வரைக்குமே என்னைய ஒரு சின்ன சொல்லு கூட சொன்னதில்லை, வெறுத்ததும் இல்லை. இப்ப நீ இந்த விஷயத்த போய் அம்மாட்ட சொன்னேன்னு வையேன், ஐயோ நம்ம பையன் எப்படி நம்ம அவங்ககிட்ட நடிச்சோன்னு நினைச்சு சந்தேகப்பட்டான்னு வருத்தப்படுவாங்க. பரவாயில்ல, என்கிட்ட என் அம்மா நடிச்சிருந்தா கூட என் அம்மா தானே, எனக்கு வேற யாரும் இருக்கா? வேணாம், என் அம்மா என்னை ஏமாத்திட்டு போட்டோம். யாரோ என்னையெல்லாம் ஏமாத்துறாங்க, என் அம்மா தானே, பரவாயில்ல. என் அம்மா என்னை வருத்தர மட்டும் கூடாது ஈசு. அதனால இந்த விஷயத்த நான் சொல்ல மாட்டேன், நீயும் அம்மாட்ட சொல்லிடாத. இத்தோட விட்டுறேன், தயவு செஞ்சு விட்டுரு ஈசு. சின்னையா, ஏன் மேலையும் அத்தை மேலையும் எப்ப உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சோ அதை கண்டிப்பா கிளியர் பண்ணிடணும் சின்னையா. சந்தேகம்ங்கிறது மிகப்பெரிய வியாதி. அத ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியலனா அது குடும்பத்தையே அழிச்சிரும். ஈசு 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 ஒரு நிமிஷம், அம்மாட்ட எதுவும் கேட்டுறாத, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ஈசு. ஈசு, நீ தயவு செஞ்சு இந்த விஷயத்த மட்டும் அம்மாட்ட சொல்லிடாத, அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அபி அபி நீதான் அபி எப்படியாவது ஈசுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இந்த விஷயத்த நமக்குள்ளேயே வச்சுக்கலாம், அம்மா கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிடுறேன். அபி என்ன தயவு செஞ்சு காப்பாத்து அபி. ஈசு என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்த அம்மாட்ட சொல்ல வேணான்னு மட்டும் சொல்லிடுறேன். சொல்லு அபி. இனி ஈசு போற 4 நாளைக்கும் இந்த வேலையை தடுக்க மாட்டேன்னு சொல்றியா? சரி, வேற என்ன பண்ண முடியும் இப்போதைக்கு? அவ 4 நாளைக்கு நல்லபடியா வேலைக்கு போயிட்டு வரட்டும், நான் அதெல்லாம் எதுவும் தடுக்க மாட்டேன். நீ அவளை முதல்ல வெளியே வர சொல்லு. சின்னையா, நீங்க என்ன போகலையா? என்ன அபிமா? ஈசு இங்க பாரு, நான் நீயும் அம்மாவும் நடிக்கிறீங்கன்னு சொன்னது தப்புதான். நீ இத போய் அம்மா கிட்ட சொல்லிடாத. நான் தான் சொல்றேன்ல, நீ எனக்கு இந்த விஷயம் தெரியாத மாதிரியே இருந்துடுறேன். அம்மா கிட்ட இதை சொல்லாத, அவங்க வருத்தப்படுவாங்க. இல்ல சின்னையா, உங்களெல்லாம் நம்பவே முடியாது. இப்ப இப்படி சொல்ற வாயி நாளைக்கே மாத்தி பேசும். அதனால நான் அத்தை கிட்ட சொல்லதான் போறேன். ஈசு ஈசு இங்க பாரு, மிச்சம் இருக்கிற 4 நாளும் நீ வேலைக்கு போறத தடுக்கிறதுக்கு நான் எந்த திட்டமும் போட மாட்டேன், சரியா? இங்க பாரு, நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். இந்த பிரச்சனையை மட்டும் நீ அம்மா கிட்ட சொல்லிடாத ஈசு, அவங்கனால தாங்கிக்க முடியாது. அம்மா மனசுக்குள்ள போட்டு